வணக்கம். கார்த்திகை 27 தமிழர்களுடைய வரலாற்று சிறப்பான இடம்பெற்ற நாள். அந்த நாளில் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் தங்கள் இனிய இளைய உயிர்களை செய்த மாவீரர்களை நாங்கள் வணங்கி அவர்களுக்கு மதிப்பளிக்கும் நாள். இந்த நாள் இந்த நாளை அனுஷ்டிக்கிற அந்த உரிமை, இந்த உரித்து எல்லோருக்கும் உண்டு. ஒரு தனிப்பட்ட ஆட்களுக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட அமைப்புக்கோ அந்த நாளை அனுஷ்டிக்கிற ஏகபோக உரிமையை அவர்கள் கேட்க முடியாது. அதன்படியால் இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் இந்த மாவீரர் விழாவிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வணக்கத்தை நீங்கள் நிச்சயமாக செலுத்த வேண்டும். எனவே எல்லோரும் தவறாது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவீரர் நாள் தமிழ் மக்கள் அனைவராலும் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நாள், தமிழர் வரலாற்றில் பதிக்கப்பட்ட நாள். அதே நேரத்தில் அந்த மாவீரர்களை நாங்கள் நினைவு கூறும்பொழுது நவம்பர் 27 முன்னாள் போராளிகளும் மாவீரர் குடும்பங்களும் பிரத்யோகமாக அவர்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப அனைத்து மக்களும் உதவ வேண்டும். மாவீரர் நாள் ஒரு புனித நாள். இந்த மகத்தான புனித நாளை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுவோம். அதன் பிரகாரம் இந்த முறையும் கடந்த காலங்களில் செய்யப்பட்டது போல நாங்கள் பல இடங்களிலும் நினைவு கூற இருக்கிறோம். தலைவர் வழியிலே சிந்திக்கின்ற நாம் எமக்கு ஏற்ற முறையிலே எல்லோரும் தத்தம் நிலையில் நாம் விரும்பிய முறையில் இந்த மாவீரர் நினைவு கொள்வதுதான் மாவீரர் முறையாக நினைவு கொள்கிறோம் என்பதற்கும் எங்களுக்கு தலைவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கும் ஏற்புடையதாக இருக்கும் என்பதுதான் நான் ஈழவேந்தன் என்ற முறையில் அவளோடு நெருங்கி பழகி உறவு கொண்டவன் என்ற முறையில் இந்த கருத்துக்களை கூறி அவர்களையும் வணக்கம். நமது மாவீரர்கள் என்றுமே போற்றப்பட வேண்டியவர்கள். நாங்கள் அவர்களுடைய மாவீரர் நாளை பல்வேறு இடங்களில் எங்களுக்கு வசதியான இடங்களில் ஒருமனப்பட்டு அவர்களுக்காக தொடர்ந்து செய்வோம். இதில் நாங்கள் தான் செய்வோம், ஒரு இடத்தில் தான் செய்வோம் என்ற பேதங்களை மறந்து தொடர்ந்து நாங்கள் இது காலங்காலமாக எங்களோட தைப்பொங்கல், தீபாவளி, வருஷப்பிறப்பு மாதிரி இந்த திருநாளும் போற்றப்பட வேண்டிய ஒன்று. எங்களோட பிள்ளைகளும் இதை தொடர்ந்து செய்ய வேணும். மாவீரர் தினம் தமிழ் மக்களால் தொடர்ந்து புலம்பெயர் நாடுகளில் செய்ய வேண்டிய நிகழ்வாகும். இந்நிகழ்வில் இளைஞர்களும் தொடர்ந்து இதில் ஈடுபட்டால்தான் இதை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு மிக வசதியாக இருக்கும். தமிழர்களில் முக்கிய இடம் பிடித்தவர்கள் மாவீரர்கள். அந்த மாவீரர் நாளை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சிறப்பாக செய்வோம். மாவீரர் நாள் தமிழீழத்தில் செய்யப்பட்டது போன்று பரவலாக்கப்பட வேண்டும். புலம்பெயர் நாடுகளிலும் நகரங்களாக செய்யப்பட்டு அனைத்து மக்களையும் உள்வாங்கி எமது மாவீரர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய தார்மீக கடமையை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அமைதியாக ஆத்மார்த்தமாக நாங்கள் அஞ்சலி நிகழ்வாக, ஒரு வணக்க நிகழ்வாக அதை மிகவும் எளிமையாக செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அந்த வகையிலே நாங்கள் அனைவரும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் கூடி அதை செய்ய முடியுமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அவரவர்கள் சேர்ந்து செய்வது மிக சால பொருத்தமாகும். மிக அநேகமான மக்கள் அவர்களோடு அதிலே பங்கு பெற்றக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே எங்கெங்கெல்லாம் செய்ய முடியுமோ, எவரெவரெல்லாம் செய்ய முடியுமோ அங்கெங்கெல்லாம் அத்தனை பேரும் சேர்ந்து அதை ஒரு சரியான முறையிலே எளிமையாக கொண்டாடி அந்த மாவீரர்களை மகிமைப்படுத்தி அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கார்த்திகை 27 மாவீரர் நாளில் அனைத்து ஊர்ச்சங்கங்களும், அனைத்து பொதுமக்கள் சார்பான அமைப்புகளும், பழைய மாணவர் சங்கங்களும் நமது வரலாற்று கடமைகளை தவறாது செய்து நமது வருங்கால சந்ததிக்கு மாவீரர்கள் எமக்கு செய்த பாரிய நன்மைகளை, எங்கள் மக்களின் விடுதலையை மறக்காது நினைவூட்ட வேண்டுமென அன்புடன் வேண்டுகின்றேன். மாவீரர்களை நாங்கள் போற்றப்பட வேண்டும், பூசிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எங்களது கண்கண்ட தெய்வங்கள். அன்பான கனடா வாழ் தமிழீழ மக்களே, நாங்கள் நடத்துகின்ற இந்த மாவீரர் நாள் நினைவெழுச்சி மாவீரர் நாள் உறுதியெடுக்கும் ஒரு நாள். அத்துடன் இதிலே நடைமுறையில் வருகின்ற கணக்குகள் எல்லாமே நாங்கள் மக்களுக்கு, கனடா வாழ் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அத்துடன் நாங்கள் இந்த கணக்குகள் மிகுதியாக, இந்த நிகழ்வின் மிகுதியாக வருகின்ற பணம் மாவீரர் குடும்பங்களை சென்றடையும் வண்ணம் எல்லா ஒழுங்குகளையும் செய்வோம். அதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தொடர்ச்சியாக இந்த மாவீரர் நாள்
நம்மால் நடத்தப்படும் என்ற உறுதியையும் நாம் உங்களுக்கு தருகின்றோம். இதில் நீங்கள் எல்லோரும் பங்கெடுத்து இந்த மாவீரர் நாள் உறுதியெடுக்கும் நாளை மிகவும் சிறப்பாக நடத்த எங்களுக்கு உறுதுணை புரிய வேண்டும்.